டாப்ல வந்து பாத்தீங்கன்னா திவ்யாக்கு தான் அதிகமான ஓட்டு வந்து விழுந்திருக்கு. 1,52,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. 15% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. திவ்யா அவங்களோட முயற்சியில கிடைச்ச ஓட்டுகளா இது வந்து நான் பாக்குறேன். அண்ட் செகண்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் இல்லாத சாண்ட்ரா நான் சொல்லுவேன். 1,46,000 ஓட்ஸ் வந்து சாண்ட்ரா வந்து வாங்கியிருக்காங்க. பட் இந்த ஓட்டு வந்து அவங்களா முயற்சி பண்ணி அவங்களோட சொந்த கால்ல வாங்கின ஓட்டுகளா நான் பார்க்கல. ஷோவே ப்ரோமோட் பண்ணி அவங்களுக்கு விழுந்த ஓட்டுகளா தான் நான் பாக்குறேன். பட் எனிவே செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. தேர்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்திரன் விக்ரம் இருக்காரு. 1,34,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. 1,29,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திவாகர் இருக்காரு. வெறும் 74,000 ஓட்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்காரு. அது கீழே வந்து பாத்தீங்கன்னா கனியக்கா இருக்காங்க. 72,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. 72,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. எப்பா ரெண்டு பேருக்கும் 100 ஓட்ஸ் தான் டிஃபரெண்டா. பாட்டம் 3ல வந்து பாத்தீங்கன்னா வியானா இருக்காங்க. 72,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, பாட்டம் 2ல வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. she not at all deserve to be a bottom 2, she deserve to be a top 2 or top 4. bottom 2ல வந்து சுபிக்ஷா இருக்காங்க. ஏன்பா சுபிக்ஷாக்கு ஓட்டு விழ மாட்டேங்குது? அவங்களால முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டும் இந்த கேமுக்காக போடுறாங்க. எல்லா எஃபர்ட் போட்டு இந்த கேம் அவ்வளவு சூப்பரா விளையாடுறாங்க. அப்படி இருந்தும் பாட்டம் 2ல சுபிக்ஷா இருக்கிறது டிசர்வ் பண்றாங்களா? அண்ட் பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. 71,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபபிலி இந்த வாரம் வந்து ரம்யா, சுபிக்ஷா, கனியக்கா, வியானா இந்த 4 பேரும் வந்து பாத்தீங்கன்னா